இப்போ 543 தொகுதிகளில் வந்து 129 மட்டும்தானே தென் மாநிலங்கள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 25% தான் இருக்குது. மீதி 75% வட மாநிலத்தில் உள்ள எம்பிக்கள் தானே பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தானே இருக்குது. இதுதான் ஒரு புரை பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க நமக்கு 51 ஆனாலும் அங்கே வந்து 120 ஆகுதே அப்படின்னு. ஏங்க 80 120 ஆகுது. ஆமாம், 39 59 ஆகுது. இப்போ வந்து வருஷம் நீங்கள் கம்பெனி நடத்துறீங்க, சம்பளம் போடுவோம் எல்லாத்துக்குமே. அவங்கவுங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதுலேருந்து தானுங்க உயரும். ஆமாம், 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம், 1.5 லட்சம் வாங்குவான், 50,000 சம்பளம் வாங்கி 75,000 வாங்குவான். அவ்வளோதானே. அப்படி தானுங்க வாங்க முடியும். அப்போ எல்லாத்தையுமே கொண்டு 1 லட்ச ரூபாய்க்கு போட முடியுமா? அப்போ இருக்கிறது அப்படி. இதைத்தானே சார் நீங்கள் கேட்டீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதைத்தானே கேட்டார். நீங்கள் கேட்டது தானே சார் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு அறியாமையில் தள்ளுறாங்கன்னு அதனால தான் சொன்னேன், இவங்க தோற்கடிச்சது திமுக தோற்கடிச்சது மசோதாவை அல்ல, திமுக தோற்கடிச்சது தமிழகத்தை, திமுக தோற்கடிச்சது தமிழக மக்களை. காவேரியில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதே வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா ரமணி? நீங்க சொல்லுங்க.